ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அப்ப டாக்டர் என்ன நகர்வு எடுக்க அவரும் க்ளோஸ் டு த செஸ்ட், அப்படி ஓப்பன் கார்டு போட்டு விளையாடுறது கிடையாது. என் நண்பர் கலைஞர்ன்றாரு டாக்டர் ராமதாஸ். என் நண்பர் கலைஞர் பாணியை நான் பின்பற்றி சாகும் வரை கட்சி தலைவராக இருப்பேன்னு ஓங்கி அடிக்கிறாரு. வைகோ போனா அந்த இடத்த தேமுதிக ஈடுகட்ட முடியுமானா, தேமுதிகவுக்கு என்ன தொண்டர் பலம் இருக்கு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு? ஒருவேளை பாமக, அன்புமணி பாமக, டாக்டர் பாமகன்னு பிரிஞ்சா, அப்படின்னா டாக்டர் பாமகவை சேர்க்கறதுன்னா திருமாவை மட்டும்தான் சமாதானப்படுத்தணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வைகோ அவர்களுக்கு அண்ணா ஃபார்முலா தெரியும், கலைஞர் ஃபார்முலா தெரியும். கண்டிப்பா. தெரிஞ்சும் தீர்மானம் நிறைவேற்றும் போது அந்த பொதுக்குழுவுல அவரும் இருக்கிறார், அவரும் பேசுறாரு. அங்க ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் மதிமுக அவைத் தலைவர் கடுமையா ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணும் போதும் இவர் அமைதியா தான் இருக்கிறாரு வைகோ அவர்கள். அப்ப அவருக்கான இது என்னவா இருக்கு அப்ப மைண்ட் செட்? இது முருகன் மாநாட்டுக்கு முன் பின்னு கொஞ்சம் பாத்துருங்க. திமுக மாதிரி முருகன் மாநாட்டுக்கு முன் இவ்வளவு நடந்தது கரெக்ட். இப்போ முருகன் மாநாட்டுக்கு பின் அவங்க நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏன் மதிமுகவோட ஒரு முன்னாள் வேட்பாளரை எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டவரை கூட்டணி கட்சிக்காரங்களை சேர்க்கறது இல்லைங்கிற ஒரு முடிவு ஒரு எப்போதுமே கடைபிடித்து வருகிற ஒரு மரபை தாண்டி இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்திருக்கிறாருங்கிறதுக்கு இதுல விட கிடைக்கல. ஏன் இதுக்கு முந்தைய அந்த மாதிரியான ஆஃபர் வரும்போது ஸ்டாலின் இல்லைங்க, கலைஞருமே சேர்க்க மாட்டாரு. பாமக 96 காலகட்டத்தில் கூட்டணியில் இருந்தது, 95, 96, 94 இருந்ததுங்க. இன்னைக்கு என் நண்பர் கலைஞர்ன்றாரு டாக்டர் ராமதாஸ். என் நண்பர் கலைஞர் பாணியை நான் பின்பற்றி சாகும் வரை கட்சி தலைவராக இருப்பேன்னு ஓங்கி அடிக்கிறாரு. எப்போ நண்பரானாருங்கிறது அந்த காலகட்டம் தான், 95, 96 காலகட்டம். அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணி வைத்திருந்த காலகட்டங்கள், இதுல எல்லாம் நண்பரா இருந்தாரு. 2006 திமுக மெஜாரிட்டி கிடைக்காதப்ப இவர் ஓடி போய் 16, 18 எம்எல்ஏ ஆதரவெல்லாம் கொடுத்தாரு. ஆனா பாமகல இருந்து திமுகவுக்கு வர விரும்பியவர்களை கலைஞர் அந்த காலகட்டத்தில் சேர்த்தாரானா சேர்க்கல, ஏன்னா அவங்க கூட்டணியில இருந்தாங்க. 96 காலகட்டத்தில் கூட்டணியில இல்லைன்னு பிறகு சேர்த்தாங்க. பொதுவா கூட்டணியில இருக்கிறவங்கள நம்ம கட்சியில மேஜர் பார்ட்னர் கட்சியில எப்படி சேர்ப்பாங்க? அது மனக்குறைகளை தோற்று வைக்குங்கிறதுனால. அப்ப அதை தாண்டித்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால், மதிமுக பொதுக்குழுவில் பேசப்பட்ட விஷயங்கள், அதுக்கு வைகோ எந்த ரியாக்ஷனும் காட்டாதது, அதுக்கு பிறகு வையாபுரி நிறைவேற்றிய தீர்மானம், இதற்கெல்லாம் அவர் மௌனமா பதில் கொடுத்திருக்கிறாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். திமுகவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் எப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் செயற்குழுவிலையும் தீர்மானங்களை கரெக்டா நிறைவேற்றுவாங்க. தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி அனுப்பியிருப்பாங்க. நான் நேற்று ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கருங்க, கலைஞர் பிறந்த நாள் கூட்டம் பொதுவாக நான் பேசுறது, அமைச்சர் சேகர்பாபு ஏற்பாட்டில் கெஸ்ட் ஸ்பீக்கர், அதாவது செம்மொழி நாளை முன்னிட்டு இந்த மாதம் வரைக்கும் அவங்க கூட்டங்கள் வரிசையாக போடுறாங்க. 22வது கூட்டம் நான் பேசுகிறேன். ஆனால் அந்த மாவட்ட கழகம் பகுதி கழகத்தோட அந்த என்னென்ன கூட்டங்கள் நடந்ததுங்கிற அந்த கூட்ட விவரத்தில் விருந்தினர் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதாவது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு கூட்டம், அவ்வளோதான், அதை தாண்டி நீ பார்க்க முடியாது. அவங்க பகுதி கழகம் தான் நடத்துது, செம்மொழி நாள்ங்கிறதுனால அவங்க நடத்துகிறாங்க. நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர், கட்சிக்காரர்கள் கிடையாது. ஆனா அங்க ஒரு கையெழுத்து யார் கலந்து கொண்டார்கள், எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க முதல்ல இருந்தே மெத்தடிக்கலா இருக்காங்க. கூட்டணியில எப்போதுமே 3 வகையான சுமைகள் உண்டுங்க: மனச்சுமை, தோல் சுமை, வழிச்சுமை. இந்த வழிச்சுமை கூட்டணி வசதி எப்படின்னா, அவங்களும் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நம்மளும் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவங்களும் ஜெயிப்பாங்க, நம்மளும் ஜெயிப்பாங்க. பல கட்சிகள், காங்கிரஸே கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அந்த ஓட்டு வங்கி வச்சிருக்கு. வழிச்சுமை கூட்டணி. வலிச்சுமை கூட்டணியா இருக்கும்போதே காங்கிரஸோட இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அது மனச்சுமையாவும் இருக்கும். என்னன்னா, நம்மளே சீட்டு கொடுத்து, நம்மளே பணமும் கொடுத்து, நம்மளே ஜெயிக்க வைக்கணும். இது மனச்சுமை கூட்டணி. காங்கிரஸ் கட்சி 2 இடத்துலயும் பொருந்தி வரும். அது மனச்சுமை. ஆமாமா, நீங்க காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க சொல்லுங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் என்ன? நீங்க நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து வேறங்க, அதான் அதோட சிக்கல்.
இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நீலாம்பூர்ல ஜெயிக்குது, ஆட்சி கட்சி, நாளைக்கு அது ஆட்சி கட்சியா வரக்கூடியது. இப்படி காங்கிரஸுக்குன்னு வேற மாதிரியான அந்தஸ்து இருக்கு. வெறுமனே மாநில கட்சியா இருக்கிறவங்களுக்கு அப்படியான அந்தஸ்து கிடையாது. என்ன வேணாலும் அவர் சொல்லிக்கலாங்க, வைகவும் சொல்லிக்கலாம், இல்ல வையாபுரியும் சொல்லிக்கலாம். ஆனா அந்த அந்தஸ்து, அரசியல் அந்தஸ்து என்ன? அரசியல் அந்தஸ்து எதுவும் கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன ஓட்டு பலமோ அதுக்கேற்றவாறு சீட்டு. என் நண்பர் கலைஞர்ன்றாரு டாக்டர் ராமதாஸ், என் நண்பர் கலைஞர் பாணியை நான் பின்பற்றி சாகும் வரை கட்சி தலைவராக இருப்பேன்னு ஓங்கி அடிக்கிறாரு. எப்போ நண்பரானாருங்கிறது அந்த காலகட்டம் தான், 95, 96 காலகட்டம். அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணி வைத்திருந்த காலகட்டங்கள், இதுல எல்லாம் நண்பரா இருந்தாரு. 2006 திமுக மெஜாரிட்டி கிடைக்காதப்ப இவர் ஓடி போய் 16, 18 எம்எல்ஏ ஆதரவெல்லாம் கொடுத்தாரு. ஆனா பாமகல இருந்து திமுகவுக்கு வர விரும்பியவர்களை கலைஞர் அந்த காலகட்டத்தில் சேர்த்தாரானா சேர்க்கல, ஏன்னா அவங்க கூட்டணியில இருந்தாங்க. 96 காலகட்டத்தில் கூட்டணியில இல்லைன்னு பிறகு சேர்த்தாங்க. பொதுவா கூட்டணியில இருக்கிறவங்கள நம்ம கட்சியில மேஜர் பார்ட்னர் கட்சியில எப்படி சேர்ப்பாங்க? அது மனக்குறைகளை தோற்று வைக்குங்கிறதுனால. அப்ப அதை தாண்டித்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். என்றால் மதிமுக பொதுக்குழுவில் பேசப்பட்ட விஷயங்கள், அதுக்கு வைகோ எந்த ரியாக்ஷனும் காட்டாதது, அதுக்கு பிறகு வையாபுரி நிறைவேற்றிய தீர்மானம், இதற்கெல்லாம் அவர் மௌனமா பதில் கொடுத்திருக்கிறாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்களுக்கு வைகோ அவர்களுக்கு வெளியேறினா இத இழப்பு அப்படின்னு பார்த்தா மதிமுகவுக்கு தான், திமுகவுக்கு இல்ல. மதிமுக கேம்பிளிங் எப்படி எடுக்கணும்னா விஜய் கிட்ட போற கேம்பிளிங் தான் எடுக்க முடியும். பிஜேபி கூட்டணிக்கு போற கேம்பிளிங் எடுத்தா அண்ணா திராவிடம் எல்லாத்தையும் கை விட்டுட்டு போகணும். சரி, அப்ப தேமுதிக இங்க வந்துருவாங்க. அது வந்தா வைகோ போன இடத்த கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுவாங்களா சார்? அதாவது அது எப்படி அந்த கணக்கு போடப்படுதுன்னா தெலுங்கு ஓட்டு வங்கிங்கிறத வச்சு போடப்படுதுங்க. இப்ப பவன் கல்யாணம் கொண்டு வரதே தெலுங்கு ஓட்டு வங்கின்னு தான். எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கையே கிடையாதுங்க. என்ன காரணம்னா அப்பனா தமிழ் ஓட்டு வங்கிங்கிறது என்ன, தெலுங்கு ஓட்டு வங்கிங்கிறது ஒரு ஏதோ குறிப்பிட்ட சதவீதம் வைங்க, பேலன்ஸ் எல்லாம் தமிழ் ஓட்டு வங்கி தானே. தமிழ் ஓட்டு வங்கி மட்டும் என்ன ஒரே கட்சிக்கா கிடைக்குது? அது எல்லா கட்சிக்கும் சார்ந்து தான் கிடைக்குது. மொழி சிறுபான்மையினராக இருப்பதாலேயே சிறுபான்மை மொழி பேசக்கூடிய ஒரு தலைவரின் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள் அப்படின்னா எத்தனையோ பேர் மொழி சிறுபான்மையினர் தலைவர்களாக முயற்சி செஞ்சாங்க. எங்க மொழி சிறுபான்மை சமுதாயம் அணிவகுத்து நின்றது? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, சொல்றதுதான். அப்போ வைகோ போனா அந்த இடத்த தேமுதிக ஈடுகட்ட முடியுமானா, தேமுதிகவுக்கு என்ன தொண்டர் பலம் இருக்கு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு? இதெல்லாம் திருப்பி அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு பெரிய தொண்டர் பலம் இருக்க மாதிரி தெரியல. சில பகுதிகளில் இருக்குங்க, குறிப்பிட்டாப்புல சில பகுதிகளில், திருநெல்வேலி மாவட்டம் இங்கெல்லாம் நான் பார்க்குறேன் இருக்கு. அதை தாண்டி பிற மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. தேமுதிகவுக்கும் ஒரு அடையாளமாக இடங்கள் கொடுப்பார்களே தவிர வைகோவுக்கு கொடுத்த அளவுக்கு இடம் கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம் தான். சேர்க்கலாம், கொடுக்கலாம். பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிறது இதுல முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம் அது. அப்ப டாக்டர் இன்னைக்கு கூட இன்னும் சமாதான முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்களோட வித்தியாசமான கூட்டணிங்கிறாரு. நீங்கள் எதிர்பார்ப்பது போல் வித்தியாசமான கூட்டணி வரும் அப்படிங்கிறாரு. போர் மாதிரி சொல்றாரு. அணு ஆயுத கிடங்கை அழித்து விட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. முற்றிலுமா அழித்து விட்டோன்றாரு. இல்ல அழிக்கலங்க, இன்னும் நிறைய பேலன்ஸ் இருக்குன்றாங்க அவங்க நாட்டு உளவுத்துறைய. சரி, இதுல தலைவர்கள் கிளைம் பண்றதுதான். அப்ப டாக்டர் என்ன நகர்வு அவரும் க்ளோஸ் டு த செஸ்ட், அப்படி ஓப்பன் கார்டு போட்டு விளையாடுறது கிடையாது, மறைமுகமாவே வச்சு விளையாடுறது தான். சில சமிக்கைகள் கொடுக்காரு, நண்பர் கலைஞர் அப்படின்றாரு, அதெல்லாம் ஒரு சமிக்கை. அப்போ திமுகவும் அந்த கணக்கை எடுக்கும். ஒருவேளை பாமக, அன்புமணி பாமக, டாக்டர் பாமகன்னு பிரிஞ்சா டாக்டர் பாமகவுக்கு சட்ட ரீதியாக வாய்ப்பு அதிகம் மாதிரி தெரியுது எனக்கெல்லாம். நான் ஆரம்ப காலத்துல இருந்து கான்ஸ்டியூஷன் பேராசிரியர் தீரன் வரைஞ்சதாங்க, அப்ப நானும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். டாக்டர் அதிகாரம் சர்வ அதிகாரம், அது சர்வாதிகாரம் தான் அது கிட்டத்தட்ட நிறுவனங்கிற முறையில. அப்ப டாக்டர் அந்த லீகல் பாயிண்டா போனாரு அப்படின்னா பாமகவோட எல்லாமே கேள்விக்குரியதா மாறிடும். இப்ப 2 அணியா பிரியும். அப்படின்னா டாக்டர் பாமகவை சேர்க்கறதுன்னா திருமாவை மட்டும்தான் சமாதானப்படுத்தணும். இப்பமே ரவிக்குமார் பேசுறதெல்லாம் பார்த்தா சமாதானம் ஆன மாதிரி தெரியுது. டாக்டர் ஆமா மென்மையா பேசுறாருல்ல டாக்டர். தம்பி திருமா கல்யாணம் பண்ணிக்கிடணும், அப்புறம் திருமாவோட உடல்நல அக்கறை செலுத்தணும், இப்படி எல்லாம் அவர் மென்மையா பேசுறாரு.
அப்ப மென்மையா பேசும்போது அவரு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்காரு. தேர்தல் வந்துங்க எப்பவுமே ஆச்சரியங்களின் தாய். எல்லா காம்ப்ரமைஸும் அதுல நடக்கும். வெற்றி ஒன்றே பிரதான இலக்கு. அடுத்தடுத்து நகழ்கிற நிகழ்வுகளை வைத்துதான் இந்த மதிமுக திமுக கூட்டணி தொடர்கிறதா இல்லையாங்கிறது புரிய வரும். நன்றி சார், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாமகவுடைய முடிவும் மிக முக்கியமானதாக இருக்கும். அதுவும் கூட்டணி அணி மாற்றத்துக்கு அதுவும் ஒரு விதையாக இருக்கும் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். நன்றி சார், நிறைய தகவல்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.